இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து. இந்த பூமியிலே மீட்கப்பட்ட கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாருக்கு இப்படி மகிழ முடியும் என்று பார்த்தால் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உபத்திரவத்திலும் ஒருவனுக்கு சந்தோஷப்பட முடியும் என்றால் அவன் யாராய் இருப்பான் தெரியுமா? தேவனை நேசிக்கிறவனாகவும் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறவனாகவும் காணப்படுகிறவனே. கடினமான சூழ்நிலையிலும் வராந்திரமான தருணத்திலும் போராட்டம் நிறைந்த நிலையிலும் தாவீதால் தேவனை பாடி களிகூர்ந்து மகிமைப்படுத்த முடிந்தது. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு தேவனை அவன் நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். 18வது சங்கீதம் 1வது வசனம் துவங்கும் போதே தாவீது இப்படி பாடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அந்த அளவுக்கு தேவனை நேசித்தவன். தாவீதால களிகூற முடிந்தது, தன்னுடைய இல்லாய்மையில் களிகூற முடிந்தது, நெருக்கத்தில் களிகூற முடிந்தது. சத்துருக்கள் துரத்தும் போதும் அவன் பாடிக்கொண்டுதான் சென்றானா. காரணம், அவன் தேவனை அந்த அளவுக்கு நேசித்தான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்ம ஆண்டவரை நேசிக்க 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 நம்மளால களி கூற முடியும். தேவன் பேரில் அன்பில்லாதவன், தேவனை நம்பாதவன் எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு களி கூற முடியாது. சந்தோஷமா இருக்குன்னு விரும்புறீங்களா? மகிழ்ச்சியா இருக்குன்னு விரும்புறீங்களா? நல்லா இருக்குன்னு விரும்புறீங்களா? இயேசுவை நேசியுங்கள். இயேசுவின் இடத்துல உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். இந்த விசுவாசத்தின் உச்சம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த நிச்சயம் இருந்ததுனாலதான் ஜெயிலில் இருக்கிற சூழ்நிலை வந்த போதும் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொன்ன வார்த்தை, மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கள். விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், அவர்கள் சந்தோஷம் என்பது தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அதை யாருக்கும் எடுக்க முடியாது. எனவேதான் ஜெயிலில் இருந்தும் பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். தேவன் கொடுக்கிற இந்த நிறைவான சந்தோஷம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை முழுமையா நேசிப்போம், உண்மையா நேசிப்போம், முழுமையாய் அவரை நம்புவோம். கர்த்தர் அவருடைய சந்தோஷத்தினால் உங்களை களிகூற பண்ணுவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் உம்மை விசுவாசிக்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய அந்த வேதனை இல்லாத திவ்ய சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளத்தை மாட்கொள்வதாக. மகிழ பண்ணுங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.